தண்ணி காட்டுறீங்க சார். அது இல்லை, இது நீங்கள் தண்ணி காட்டுறீங்க. அவங்க தான் தண்ணி காட்டுறாங்க நமக்கு. இப்போ நான் கூப்பிட்டேன்னா அங்கே வந்து நிற்பா. அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை, உங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதிக்கு ஒன்று விதித்து என்றும் என்றும். ராஜா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எழுதிய இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்களுக்கு வந்து ஒரு இசை வடிவம் கொடுக்கணும் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து எப்பொழுது உதித்தது? எப்படி? நம்ம கேட்குறோம் இல்லையா, திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் முன்னோர்கள் எழுதிட்டது நம்ம இசை வடிவத்தில் தான் கேட்டிருக்கோம். கச்சேரியில் பாடுறவங்க பாடுறது. இப்போது இது வெறுமனே எழுத்தாக இல்லாமல் பாடுறவங்க கிட்ட கொடுத்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சாதாரணமாக நான் இந்த எண்ணம் தான் சாதாரணமாக வந்தது, அப்படியே அசாதாரணமாக இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது சார். அது ஆக்சுவலாக சொல்லணும்னா திருப்பாவை தான் ஃபஸ்ட்டு கர்நாடக சங்கீதத்தில் வந்து அரியக்குடி ராமானுஜங்கார் இசையமைச்சு கச்சேரியில் வந்தது. அதுக்கப்புறம் திருவம்பாவை வந்து செம்மங்குடி சீனிவாசையரால் இசையமைக்கப்பட்டு வந்தது. அது ரெண்டுமே வந்து ஒன்று சைவ வழிபாடு, இன்னொன்று வைணவ வழிபாடு. இது வந்து இசை வழிபாடு. முதல்ல இதில் இசையமைச்சு பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது இந்த இந்த அமைப்பு எப்படி வந்தது, வெளிவந்தது அப்படிங்கிறத நான் யோசிச்சு எழுதுதே இல்லை. வீட்டில் ஓய்வாக இருக்கும் பொழுது ஒரு 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்துருக்கேன் பெட்டில். பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு 3 வார்த்தை வந்தது. நான் யோசித்து எழுதுனதில்லை. இது கம்ப்ளீட் இந்த பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் யோசிச்சே எழுதுனதில்லை. வந்தது பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு 3 வார்த்தை வந்தது. என்னடா ஏதோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேப்பர் எடுத்துட்டு பாட கிடைத்த பரம்பொருளைன்னு எடுத்தா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனம் முடம் நீக்குவானை முன்மொழியால் பாடேலூர் எம்பாவாய் அப்படின்னு வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது 5 நிமிடம் கூட இருக்காது இது எழுதுவதற்கு. இந்த வார்த்தைகளை நான் யோசிக்கவில்லை. அப்புறம் பார்த்தா இது என்னது அப்படின்னு சொல்லி கடன்னு ஒரு 10 பாட்டு வந்தது. 10 பாட்டும் ஒரே வடிவத்தில். உடனே வந்து நமச்சிவாயம் ஐயா அவர்கள், தமிழறிஞர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 நண்பரில் என்னை குருவாக அவர் ஏற்றுக்கொண்டு வணங்கியது. உங்கள் பெயரை எழுதும் பொழுது என் கை நடுங்குகிறது. வாவேஸ்வ ஐயர் வந்து தன்னுடைய குருநாதர் பெயரை எழுதும்போது கை நடுங்குதிய போல என்னுடைய கை, ஐயா உங்கள் பெயரை எழுதும் பொழுது என்னுடைய கை நடுங்குகிறது அப்படின்னு சொன்னார். அவர் நான் வந்து என்னுடைய வெண்பா நன்மாலைக்கு உரை எழுதுவதற்காக அவரை அணுகிய பொழுது சொன்ன வார்த்தைகள் இவை. அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி 10 பாட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஐயா நீங்கள் வெண்டலை அரசியல் விருத்தத்தில் நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க அப்படின்னா, என்ன வெண்டலை அரசியல் விருத்தம்? ஆமையா, பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் 6 சீராக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்கய்யா அப்படின்னாரு. அவங்கயா அதில் எப்படி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அடுத்த நாள் வந்து அதே போல் அதே 4 மணிக்கு இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. 20 பாடல்களையும் அவரிடம் சொன்னால், ஐயா மாணிக்கவாசகர் அவர்களும் இந்த 20 பாடல்கள் தான் திருவம்பாவை பாடியிருக்காரு. அவர் 10 பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடினதை சேர்த்து அன்பர்கள் வந்து மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். நீங்களும் திருப்பள்ளி எழுச்சி எழுதிடுங்கன்னு அவர் சொன்னார். நான் அதை பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த மாரித்தோட அதே மாதிரி 10 பாடல்களையும் எழுதினேன்.
இது எனக்கு என்ன அனுபவம் என்னன்னா, எது தூண்டியது என்று சொன்னால், எனக்கு எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது என்பதற்கு ஒரு ஒரு மிஸ்டிக்கல் ஒரு ஒரு என்னவென்று சொல்ல விளக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நான் 1980 2000 வரைக்கும் மலை சுற்றுவதை, பௌர்ணமி அன்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று அங்கே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் நடக்கும் பொழுது பகவான் ரமணருக்கு சேவை செய்த குஞ்சு சுவாமிகளும் நானும் மட்டும்தான் நடந்து போவோம். அவர்தான் முதல் என்னை கிரிவலம் அழைத்து சென்றார். 1980 தான் போகிறேன். காரணம் என்னென்னா, 74 நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மூகாம்பிகை என்னை முற்றுமாக ஏற்றுக்கொண்டாள். அவள் காட்டிய வழியிலே நான் போய்கொண்டிருந்தேன். 6 வருடம் கழிந்தது 1980. இதெல்லாம் இந்த ஆன்மீக வழிகள் எல்லாம் குரு இல்லாமல் சித்திக்காது. அதனால் நீங்கள் யாராவது குருவை தேடுங்கள் என்றார். அவர் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அம்மாகிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. அவள் கொடுத்தது தான். ஆனால் கூப்பிட்டா உடனே வந்து நிற்பாள். இப்போ நான் கூப்பிட்டேன்னா அங்கே வந்து நிற்பாள். அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை, உங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது உண்மையை தான் சொல்லுவேன். அங்கே போய் அம்மாட்ட போய் முதலாக என் வேண்டுதலை சொல்லுகிறேன், எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு. வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன புத்தகம், அது கேள்வியும் பதிலுமாக பகவான் ரமணரிடம் கேட்ட கேள்வியும் பகவான் ரமணர் அளித்த பதிலுமாக இருந்தது. அதில் முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அறிந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாதுன்னு சொல்லி கேள்வி. இந்த கேள்வியை படிக்கின்ற இந்த பொழுது கடந்தது இல்லையா, இவ்வளவு நேரம் கழிந்தது இல்லையா, இதே நேரத்தில் அதை படிக்கின்ற நேரத்திலேயே எனக்கு என்ன அறிவிற்குப்பட்டது என்றால், அதை விளக்கினால் ரொம்ப நேரமாகும். அதாவது அதை படிக்கின்ற நேரத்திற்குள் எனக்கு புரிந்த விஷயங்கள். டேய், உனக்கு கண்ணு இருக்குது, கண்ணு ரசித்து பார்க்குறதுக்கு காட்சிகள் நிறையா இருக்குது. உனக்கு காது இருக்குது, கேட்பதற்கு இனிய இசை இருக்கிறது. உனக்கு மூக்கு இருக்குது, நல்ல நறுமணம் தரக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. வாய் இருக்குது, ருசிப்பதற்கு எத்தனையோ இதாக இருக்குது. இது மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே அனுபவிக்கத்தக்க இன்பங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த கேள்வி கேட்குறவன், உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கே, அதனால் அடையக்கூடிய இன்பம் எதுன்னு கேட்குதுன்னு இந்த கேள்வி படிக்கிற நேரத்திலேயே இப்போ எனக்கு புரியுது. மனிதன் தன் அறிவால் அறிந்து அடையத்தக்க உயர்நலன் யாது என்ற கேள்விக்கு பகவான் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், ஆத்ம ஞானம்தான். அது அடையப்படுவதல்ல. கன்னத்தில் ஒரு அற விழுந்த மாதிரி இருந்தது. அது அடையப்படுவதல்ல. புதிதாக எதையாவது நீ அடைந்தால் அது எப்பொழுதாவது இழக்க நேரிடும். அதனால் அது இப்பொழுதே இங்கேயே இருக்கிறதுனாரு. இன்னொரு அற கன்னத்தில் விழுந்தது. இங்கே இருக்கா ஆத்மா, இங்கே இருக்கான்னா அப்படி தான் போனேன். இது இழுத்து விழுந்து பகவான் காலடியில் கொண்டு போய் என்னை விழ வச்சது. பகவான் பார்க்குறதுக்காக 1980 ஆசிரமத்துக்காக போகிற நேரத்தில் குஞ்சு சுவாமிகள் இருக்கார். அவரும் நானும் சேர்ந்து வாங்க கிரிபிரதட்சணை போயிட்டு வரலான்னாரு. கூடயே போயிட்டு இருந்தேன். போய் சுற்றி முடிச்சுட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்தில் மழை, வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. ஃபுல் மழை இல்லை. என்ன நீங்கள் பெரிய சித்தர் போல் இருக்கே அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்லை என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீ கிரிபிரதட்சணை வந்தவுடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்கள் சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கேன் அவ்வளோதான். அப்படின்னா அடுத்த நாள் போகிறோம், அடுத்த பௌர்ணமிக்கு போகிறோம், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நீங்கள் சித்தர் தான். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ வழக்கமாக போகிறதை நான் வழக்கமாக கொண்டு விட்டேன். பௌர்ணமிக்கு போகிறத அந்த நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை காலடிகளை அணிவதில்லை, ரூம்லேயே விட்டுட்டு போவேன். அந்த நான் போகிறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில் போனேன். 14 கிலோமீட்டர் அது.
அப்புறமா வந்து இல்லை இல்லை பகவான் எந்த வழி போவாங்க, இல்லை காட்டு பாதையில் நடப்பாங்க அப்படின்னா, பகவான் 3 வழியில் போவாங்க அப்படின்னா, சரி பகவான் அதில் நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதில் நடுவில் நடந்தால் கல்கள் எல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிட்டு கண்ணாடி தூளை உடைத்து போயிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. அதில் காலடி எடுத்து வைக்கும்போது வெறுங்காலில் தான் போகிறப்ப காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமாக குத்தும். வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றிட்டு 80லேருந்து 20 வருடங்கள் நான் விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி தான் போகிறது வழக்கம். அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். அப்போ அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்கள் போய் உள்ளே போனால் அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்காந்தா அங்கே லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வந்து வெளியே போயிடுவாங்க. நானும் இந்த வழியாக இதே போல் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியாக புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னோடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல், இந்த தூண், இந்த பாதைகள் மாணிக்கவாசகர் பாடினதுக்கு, சம்பந்தர் பாடினது கேட்டிருக்கோம், அப்பர் பாடினது கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினது கேட்டிருக்கோம், மாணிக்கவாசகர் பாடினது கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்கவாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினார் அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தார், கற்பூரம் காட்டினார், கும்பிட்டு வெளியில் நடக்கும் பொழுது என்னுடைய காலடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் வந்து என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுது தான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏற்றாது வண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலைவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். அதுக்கு அதில் வந்து கடைசியில் வருது பாருங்க, இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னும் வந்து இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்ன்னு வரும். இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பு என்று விதி என்னென்ன தோற்றியதோ, அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ, அன்று விதிக்கு ஒன்று விதித்து என்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு வந்து இல்லிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடேலோர் எம்பாவாய்ன்னு வந்ததுங்க. இது நான் எழுதுகிற தமிழா? இது எனக்கு நான் எழுதுனதுன்னு கேட்டீங்களா, நான் யோசிச்சதுங்கிறீங்களா? நான் யோசிக்கலை, அதுவாக வந்தது, அவன் கொடுத்தது. அதை இங்கே வந்து சஞ்சய் சுப்பிரமணியன் பாட கிடைத்த பரம்பொருளை பாட கிடைத்த சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்கள் பாடி இல்லை ரொம்ப அற்புதமாக அவங்க நடனத்தில் வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருந்தது, ரொம்ப தெய்வீக கலை. இசை என்பதே தெய்வீக கலை. அந்த இயல் இசை நாடகம் என்ற இந்த வகையில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றது அந்த இசைத்தமிழை நல்ல தெய்வீக தமிழாக கண்முன்னால் காட்சியாக காட்டிவிட்டார்கள் நடன கலைஞர்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய அருளாசி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னுடைய அனுபவம். சார், உங்களை பொறுத்தவரை இறை இசை ஒன்றா வேறா சார்? ஒன்றுதான். அது வேறு இல்லை. வேற எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இசையை பாடினா இறைவனை தான் பாடுறீங்க. அத்தனை பொருளிலும் உள்ள ஒரே ஒருவன் அவன் இசை ஒருவன் தான். எந்த பொருளை பேசுங்க,
எந்த பொருளை நீங்கள் சொன்னாலும் இறைவன் தான் சொல்கிறீங்க. நவிலும் பொருளுக்கெல்லாம் நல்லோன் அவனே பொருளாவான் அப்படின்னு வெம்பாலத்தை நானே எழுதியிருக்கேன். உங்களை பொறுத்தவரை ஆன்மீகம் அப்படின்னா எப்படி சார் நீங்கள் டிஃபைன் பண்ணி? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும்னு கேட்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான். எல்லாருக்கும் ஏன் என்னை பொறுத்த வரையிலே எதுக்கு என்னுடைய நான் ஒரு ஆளே இல்லை. என்னை பொறுத்த வரையில்னா நீங்கள் அது கேள்வியே சரி என்ன கேட்டீங்க நீங்கள்? ஆன்மீகம் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆன்மீகம் என்று ஒன்று தனியாக இல்லை. வாழ்க்கையே ஆன்மீகம் தான். நீங்கள் வாழ்கிறது ஆன்மீகம் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அதை ஏன் தனியாக பிரித்து என்ன மட்டும் கேட்குறீங்க? நீங்களும் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க. இருக்கட்டும், நன்றி சார். நன்றி. அதுக்கு மேலே கேட்க முடியல. இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். மிக அற்புதமான ஒரு மாலை பொழுது. இந்த உரையாடல் அந்த மாலை பொழுதை இன்னும் இன்னும் அழகூட்டி இருக்கிறது, மெருகூட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இருவரையும் மேடையில் வீற்றிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுருங்க. தண்ணி காட்டுறீங்க சார்? அது இல்லை, இது நீங்கள் தண்ணி காட்டுறீங்க. அவங்க தான் தண்ணி காட்டுறாங்க நமக்கு. நன்றி. இப்போது நீங்கள் அனைவரும் பெரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பள்ளி எழுச்சி பாவை பாடல்களின் வெளியீடு நிகழ இருக்கிறது.